நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 கிரக சேர்க்கைகள் இந்த உலகில் நிகழ்த்தும் ஜாலங்கள் பார்க்க போகிறோம். கும்பராசியில் நடக்க போகுதுங்க. அப்போ கும்பராசிக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்கு நடக்கும். ஏன் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது? இப்போ உங்கள் ராசிக்கு கும்பத்தில் இருக்கிற கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணுது? சார், ஒரு கிரகம் அள்ளி கொடுக்க காத்திருக்கு, ஒரு சில கிரகங்கள் பாதிப்பை கொடுக்கும். இந்த கிரக சேர்க்கையில் உலக அளவில் பார்த்துருப்போம். 5 கிரக சேர்க்கை தனுசில் நடக்கும்போது கொரோனா வந்தது. என்னங்க நல்லது சொல்லுங்கன்னு. அப்போ இதே மாதிரி நல்ல கிரக சேர்க்கைகளும் இப்போ வந்திருக்குது. 2ம் கலந்த கிரக சேர்க்கை. அப்போ பாதி விஷயத்துக்கு சூப்பராக கொடிகட்டு பணம் தரலாம். ஒரு சில விஷயங்கள் கவனிச்சுக்கணும். விளையிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுமா ஆகாதாங்கிறதாங்க பிரச்சனை. ஃபஸ்ட்டு பார்ப்போமே. ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா, சார் திருமணம் இருக்கா இல்லையா, இது கூட்டு என்ற விஷயம் எப்படி இருக்குது, இணைந்து செயல்பட முடியுமா இல்லையா, கௌரவமாக வர முடியுமா, கைப்பிடி நிலமாவது எனக்கு அமையுமா, இந்த மாதிரி கேள்விக்கு இந்த காலகட்டத்தில் விடை உண்டு. குறிப்பாக சார் வேலை விட்டுறலாம் போல் இருக்குது, வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஏன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் இருப்பவர்கள் ரொம்ப ப்ரெஷரில் சார் வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலான் இருக்கோம். இதில் நிரந்தர வேலை கிடைக்குமா இல்லையா, வெளிநாட்டுக்கு போயிடலாமா, இந்த மாதிரி மனிதனுக்கு ஒரு தீராத புது வியாதி ஒன்று வந்திருக்கு. அதை போக்க இந்த காலகட்டம். அந்த வியாதி என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். யாரை கேட்டாலும், ஈவன் குழந்தைகள் வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. சார் என்ன சார்னு, இதுதாங்க அந்த பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் தன் சொத்தை கவர்மெண்ட் எடுத்துக்குமா எடுத்துக்காதா, அடகு வைத்த பொருளை மீட்க முடியுமா முடியாதா, திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு ஏன் திருமணம் வரைக்கும் போய் நின்னது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சம்பாரித்து வேலையாட்டும் கடனை அடைச்சிட்ருக்கேன், நான் மீண்டு வரலை. குழந்தை இல்லாத எண்ணிக்கை இன்றைக்கி கோயிலில் இருக்கிற நிகரான கூட்டம் ஐவிஎஃப் சென்டரில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது? எப்படி மாற்றம் பண்ணலாம்? சார் சம்பாதிக்கிறேன், கையில் நிற்க மாட்டேது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் முயற்சி பண்ணுறேன், என் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே, கௌரவம் இல்லையே, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நிற்கணுமே என்கிற போராடுற எண்ணங்கள் இந்த ராசிக்கு இருக்குது இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் 4 கிரக சேர்க்கையில் 11ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு நடக்கும் காலகட்டத்தில் அப்படியே ஒரு யூட்டர்ன் போடுங்க, டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. சார் இந்த காலகட்டத்தில் நம்ம பல விஷயத்தை சாதிச்சுக்கலாம். ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன். சார் இதை விட்டுருங்க, இதை வேண்டாம், இதை விட்டு வெள்ளைக்கு நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதை சொல்லுவாங்களே கிரிக்கெட்டில் வெல் லெஃப்ட் விடுற மாதிரி விட்டுட்டோம், அது பாட்டு போட்டோம். அதையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த காலகட்டங்கள். ஏன்னா சூரியன், செவ்வாய், ராகு இந்த காலகட்டத்தில் ரயில் சம்மந்தப்பட்டதை நம்ம கேட்க போகிறோம். மலை பிரதேசத்தில் நடக்கிற விஷயம் இருக்குது. அரசியல் சட்டத்திட்டங்கள், உலகில் வெப்பம் சம்மந்தப்பட்ட எரிமலை குழம்பு சொல்லுவோம், அங்கங்கே தீப்பிடிச்சி எறிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் மைனஸ். அப்போ மக்களாகிய நமக்கு அரசுக்கு எதிராக செய்கின்ற விஷயம் சக்ஸஸ் ஆகும். மக்கள் போராட்டங்கள் இதாகும். நம்ம நகை விலை கூடுது, கவர்மெண்ட்டில் நிறைய டேக்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போ அதுக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கிற காலகட்டங்கள். அப்போ இதே இது ஒரு மனிதனுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட கேன்சர் சம்மந்தப்பட்டது, அதுக்கெல்லாம் மாற்று வைத்தியங்கள் வருகிற காலகட்டமாக இருக்கு இல்லையா? இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். மொத்தம் உலக அளவில் மாறுதல் நடக்கிறது. நம்ம ராசிக்கு என்ன நடக்குது, நம்ம குடும்பம் அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைகிறது என்ன, ஜெயிச்சிருவேனா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்கு இதோ வீடியோ. சரி, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசியில் உங்கள் ராசியிலே நடக்கின்ற 4 கிரக சேர்க்கைகள். சார் இது நல்லதா கெட்டதா, எங்கள் ராசியில் நடக்குது அப்படின்னு. பொதுவாக 4 கிரக சேர்க்கைகள் அள்ளியும் கொடுக்கும். ஒரு சில விஷயத்தை கவனிக்க வேண்டியது. இந்த ராசி நம்ம யோகத்தை எடுத்துக்கோமே, யோக பலன்கள் என்னென்ன 4 கிரக, அது ஒவ்வொன்றும் அதிகார கிரகங்கள். சூரியன், செவ்வாய், புதன்கிறது கிளவரான கிரகம், ராகு. சார் இதை சரியாக பயன்படுத்தினா மிகப்பெரிய வளர்ச்சி. இதே இது கொஞ்சம் தவறாக வந்தால் படு வீழ்ச்சி. அப்போ முதல் மேல் பூனையாக நிற்க வைக்கிறது. நம்ம நல்ல விஷயத்தை கிளவராக தெரிஞ்சுக்கிட்டு ஜெயிச்சிருவோம் சார், கவலைப்படாதீங்க. முதல்ல கும்பராசினா குபேர யோகம். யாராக இருந்தாலும் நிமிர்ந்து பார்க்குற கும்பம் மாதிரி இந்த ராசி அந்தளவுக்கு வளர்ச்சி அடைய வாய்ப்புண்டு. ஒன்று திறமையின் மூலம், நேர்மையின் மூலம், தகுதியின் மூலம் எதிரிகளால் வாழுகின்ற ராசி இந்த ராசி. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடுங்க. கும்பம் காலபுருஷன் 11ஆம் இடத்துல ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் யோகம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த ராசி சரியாக பயன்படுத்திக்க வேண்டும். இந்த ராசி என்னென்னா மல்டி டாஸ்கிங், நிறையா விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. சினிமாவை எது பற்றி பேசினாலும் பேசுவாங்க. இந்த ராசி பேசாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், பேசினா பல விஷயத்தை பேசிடும். திறமையை தனக்குள் வைத்திருக்கும். அந்த அளவுக்கு மெடிசன் எதாக இருந்தாலும் லாபம் இயற்கையாக, பேச்சு திறமை இயற்கையாக உண்டு. கொஞ்சம் முயற்சி செய்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 4 கிரகம் இருக்குங்க. புகழ் பெறுகிற காலகட்டங்கள், பதவி உயர்வு வருகிற காலகட்டம், அரசாங்க நிர்வாகம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அள்ளி கிடைக்கிற காலகட்டம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுறேன், கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட ஸ்கீமு ட்ரை பண்ணுறேன், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டு ட்ரை பண்ணுறேன், இதே கவர்மெண்ட் ஜாபு, அரசியல் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்கும். சார் சினிமாவுக்கு போகலான்னு இருக்கேன் சார்,
சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறேன், மீடியாவுக்கு ட்ரை பண்ணுறேன், சூப்பர். நிரந்தரமாக ஒரு தொழிலை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் அற்புதமாக இருக்குது. அப்போ புகழ் பெற பப்ளிசிட்டி கிடைக்க வாய்ப்புண்டு. ராசி 2 இருக்குது சார். 2ல் சனி வந்துட்டாலே வாக்குப்பளிதம் உண்டு. உங்கள் சொல்கிற சொல் வெல்லும். கரெக்டான சொன்னால் வென்றுவீங்க, தவறாக பண்ணால் அதே கொன்று விடும். நல்ல வார்த்தையை பயன்படுத்துங்க. இந்த நேரத்தில் கையில் ஒரு சிறு தொகை டக்குன்னு வந்து நிற்கும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு குழம்பும். இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமான்னு. ஃபஸ்ட்டு பொறுமை, ஹோல்டு ஓவர் ஹார்ஸுங்கிற மாதிரி பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இதை சரியான முறையில் ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா, நகை வாங்குறதா, இடம் வாங்குறதா, இல்லை கடனை அடைக்கிறதா, இது சரியாக பயன்படுத்திக்கங்க. இந்த நேரத்தில் சுப காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ராசியில் ராகு, சூரியன், பஞ்சமஸ்தானாதிபதி காலபுருஷனுக்கு ராகு இருக்குது. அப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, ஜோதிடம் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்கும். இதே இதில் பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டது சொன்ன மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தீட்சை வாங்கிக்கிறேன்பாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிற காலகட்டங்கள், 5ஆம் இடம் ஃபுல் ஆக்டிவேட்டுன்னு அர்த்தம். குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் IVF பண்ணுறவங்க இயற்கையாக ட்ரை பண்ணங்கள் நடக்கும். குலதெய்வ கோயில் அணுகிறக்கம் உண்டு. நிறைய பேர் இங்கே வருவாங்க பாருங்கள். ஒரு சின்ன லாட்ரி கிடைக்குமா, லாட்ரி சீட் கிடைக்குமா, யோகம் கிடைக்குமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார். சின்ன சின்ன யோகம் உண்டு. அதுக்காக பெரிய கடனாளியாக வேண்டாம், முயற்சி செய்து பாருங்கள். சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிற காலகட்டம் உண்டு. அடிக்கடி ட்ராவல் வந்துடும். இடம் மாற்றம், ட்ராவலிங்லேயே அலைஞ்சிட்ருக்கோம். ட்ராவலிங் பயப்படாதீங்க, உங்களுக்கு பணமும் இது வந்துட்டுருக்கும். பகல் இரவு இந்த ராசிக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி. திடீர்னு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா நைட் 12 மணிக்கு போகிற மாதிரி இருக்கும். சார் உங்களுக்கு ஷிஃப்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும், வேலை பளு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா முன்னோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்டது பேசிட்டு தொழிலுக்கு வரேன். திருமணத்தை பற்றி முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது சார். வேலை ரீதியாக என்னென்னா வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் கவனம், இத்தனை விஷயம் இருக்கு இல்லையா, என்ன பதவி என்னென்னு யோசித்து பயன்படுங்க, முக்கியம். திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு திருமண காலகட்டத்துக்கு இது சரியான காலகட்டமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டம். வாய்ப்புகளுக்கு திருமணம் கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கணும். ஏன்னா குருபலன் உண்டு, வரன் கரெக்டாக வரும். அந்த வரனை 1-2 டைம் விசாரிக்க வேண்டியது உண்டு. ஆனால் வேண்டான்னு டக்குன்னு சொல்லக்கூடாத நேரம். இப்போ சொல்லிட்டிங்கன்னா எப்போ முடிவாகுன்னு தெரியாது, சில காலம் ஆகி வரும். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டு பார்த்து அதற்குண்டான படிநிலைகள் ஸ்டெப்பை எடுத்துக்கங்க, நிச்சயமாக ஜெயிச்சு வந்துடுவீங்க. கல்யாணம் எங்கே வைக்கிறது, என்ன மாதிரி வரன், இதெல்லாம் பார்க்கணும். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும். அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், ரிஸ்க் எடுக்க வேண்டிய காலகட்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன், பணம் கொடுக்கறது, செக் கூட கவனிச்சுக்கோங்க. கூட்டு சம்மந்தப்பட்டதில் ப்ராப்ளம் வர வாய்ப்பு உண்டு. ஆமாங்க, கூட்டத்தினால நல்லா இருந்தது, சின்ன ஒரு டிஸ்பியூட் வர மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கூட்டுங்கிற விஷயத்தை மட்டும் இந்த ராசி கொஞ்சம் பார்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ நல்ல காலம் இந்த ராசிக்கு உண்டு, பார்க்கலாம். ஸோ இயற்கையாகவே 5ல் குரு இருக்கிறனால லாபம் அடையக்கூடிய அம்சம் வந்தாச்சு. லாபங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ராசிக்கு. இப்பொழுது மாணவர்கள் ரீதியாக தான், மாணவர்களுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். குழந்தைகள் ரீதியாக இந்த ராசி அதே போராடிட்டு இருக்கும். நிச்சயமாக நல்ல காலம் உண்டு. அதை பார்த்து என்னென்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகள் மாணவர்கள் சூப்பராக இருக்கும், வளர்ச்சி பெறுகிறாங்க. ஆனால் ஹெல்த் தான் பார்த்துக்கணும். ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டுருக்கு, விரைய செலவு கொடுத்துட்ருக்கு, கைப்பொருள் விரயமாக இருக்குது. அதை பார்த்து சரி பண்ணிக்க. மருத்துவ முறையோ அதெல்லாம் பார்த்துட்டு பல கொடிய நோயிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன பரிகாரம் தாங்க இருக்கும். ஈவன் கேன்சர், ஹார்ட் சம்மந்தப்பட்ட கூட சரி பண்ண முடியும். உங்களுக்கு அப்படி இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே, இப்போ பார்த்தீங்களா அந்த இத்தனை ராசி ரீதியாக பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சார் நான் ஜெயிச்சிருவேனா, என்ன மணிபாளிகள் சார், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டுங்க. தீர்வு இல்லாதல்ல, என்ன பரிகாரமோ தக்க விஷயங்கள் செஞ்சால் கோயில் ரீதியாக, கோயில் வழிபாட்டு ரீதியாக, எந்த காலகட்டத்தில் ஜோதி ரீதியாக சொல்லும்போது இந்த நேரத்தில் பஸ் வரும் ஏறிக்க, இன்றைக்கி மழை வரும் கொடை எடுத்துக்க, அந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய இருக்கும். யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியுற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் முறையில் உங்களுக்கு தரப்படும். ஒரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் ஜோதிடம், அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கணுங்கிறதுக்கு உண்டான எழுதப்பட்டது. எளிமையாக இந்த ஜோதிடம் படி கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், அடிப்படை விஷயங்கள் நிறைய, ஈவன் பெண்கள் நிறைய பேர் இந்த புக்கை வாங்கியிருக்காங்க. அதான் சிறப்பு. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு உங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவுக்கு பயன்படுத்தும். இப்போ ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக சொன்னது ஒரு 30-40%. ஜாதக ரீதியாக பார்த்து சரியான பயன்படுத்த சார். குழந்தை ரீதியாக, திருமண ரீதியாக, வேலை வாய்ப்பு, சொத்து சுகங்கள் சேர்க்கறதுக்கு, நானும் சமூகம் அந்தஸ்தில் பெரிய உயர் பதவி வர, எனக்கு இருக்கிற சிக்கல்லேருந்து மீண்டு வர, கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வர, வழி பிறக்க வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ரைட்.
யாருக்காவது பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.